பிசிசிஐ என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, இப்ப எந்த விதமான மாற்றமும் இல்லை. T20 உலக கோப்பையை பொறுத்து நம்ம ஒரு அகர்கர் கம்பீர் மேல முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா ஒரு விஷயம் சகோ, அவங்க கம்பீர் மேல ஒரு சின்ன அதிருப்தியில இருக்காங்க. அதுவும் கிரிக்கெட்ல இல்ல, அவர் பேசுற விதத்துல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் பேட்டிகள்ல ஈடன் கார்டன்ஸ் மேட்சுக்கு அப்புறம் கொடுத்த பேட்டி ஆகட்டும், இல்ல இந்த மேட்ச் தோல்விக்கு அப்புறம் கொடுத்த பேட்டி ஆகட்டும், இதுல கொஞ்சம் பிசிசி அதிருப்தியில இருக்காங்கன்ற கேள்விப்படுறோம். என்னெல்லாம் பேட்டியில் சொல்லியிருக்காரு ஏற்கனவே நான் பதிவில் சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு முறை கடைசியா அவர் என்ன பேசியிருக்காருன்றது, பிளேம் லைஸ் வித் எவ்ரி ஒன், எல்லாரையும் இந்த பழி சாரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தோத்துட்டோம், எஸ் பேடா விளையாடிருக்கோம், பட் எல்லாரையும் பழி சொல்லுங்க, என்ன மட்டும் ஏன் குறை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. ஆனா இன்னொன்னு சொல்லியிருக்காரு, I am the same man who produced the results in England, Asia Cup, Champions Trophy. அதாவது இங்கிலாந்துல போய் ஆர் ஏசியா கப், சாம்பியன்ஸ் டிராஃபிலாம் நான் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இது என்னன்னா ஒரு சின்ன வித்தியாசம் பாருங்க சார். எங்கெல்லாம் இந்தியா நல்லா விளையாடி இருக்கோ அங்க நான் பண்ணிருக்கேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு. எங்கெல்லாம் மோசமா இந்தியா விளையாடி இருக்கவங்களோ அங்க பழி எல்லாரையும் சாருன்னு சொல்லியிருக்காரு. இதுலயே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குல்ல சார். சரி, ஒரு விதத்துல கோச்சே எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க முடியாது. பிளேயர்ஸும் உள்ள போய் விளையாடணும், கரெக்டான ஒரு விஷயம். பட் எங்கெல்லாம் நல்லா பண்ணிருக்கோ அதுக்கு நான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பதில் சொல்லிருக்கலாம்னா, இதே டீம் இதுல இருந்து நிறைய பிளேயர்ஸ் நல்ல கிரிக்கெட்டும் ஆடி இருக்காங்க, அழகான ரிசல்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, நாங்கெல்லாம் சேர்ந்து பண்ணிருக்கோம்னு அதுக்கும் நாங்க சேர்த்து சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். பட் அங்க நான் இங்க நாம் அப்படின்னீங்கன்னா எப்படிங்க? இது எப்படி இருக்குன்னா சகோ, என்னடா 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டா, நான் 8ஆம் கிளாஸ் பாஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே, என்ன பண்றாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய பேர் ஸ்ரீலங்கால தப்பான டைம்ல போயிட்டீங்களே என்ன சகு அப்படிலாம் போட்டிருக்கீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாருங்க பின்னாடி வெயில்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, வெதர் சேஃபா இருக்கேன் சகு, கவலையப்படாதீங்க. ஹேவ் a nice day.